வணக்கம். நான் உங்கள் இளையராஜா, கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் பேசுகிறேன். ஸோஃபார் நம்ம நிறையா பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, மீன்வள அறிவியல் படிப்புகளிலிருந்து இன்னும் என்னென்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அதனுடைய எல்லா படிப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, மீன்வள அறிவியல் படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாகப்பட்டினம். இது வந்து ஜெயலலிதா அம்மையார் அவங்களுடைய பேரில் தான் இது ஸ்டார்ட்டே பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், இது வந்து ஃபோட்டோ போட்டிருக்கோம். இவர் வந்து ஆக்சுவலாக விஸ்வகோபால் சந்திரன் அப்படின்னு பேர். இவர் வந்து இந்திய விலங்கியல் மற்றும் மீன் வளர்ப்பு விஞ்ஞானி ஆவார். சரி, இவர் படத்தை ஏசார் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுதான் அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், மீன் வளர்ப்பு விஞ்ஞானி அப்படின்றதுனால அது போட்டிருக்கோம். சரி, இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். மீன் வளர்ப்பு புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியவர். மத்திய உள்நாட்டு மீன்வள ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநராக பணியாற்றியவர். ரைட்டுங்களா? அதனால தான் இவருடைய படத்தையே போட்டிருக்கோம். சரி, இதில் என்னென்ன படிப்புகள் சார் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ், பிஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லுவோம், பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ். அப்புறம் பிடெக் ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங். சரி சார், இது வந்து இந்த மீன்வள பல்கலைக்கழகம் வந்து மொத்தம் 7 இடங்களில் இருக்கிறது. மொத்தம் 7 இடம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஜேஎஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அப்படிமோ, தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. அதிலே சொல்லியிருப்பாங்க எஜுகேட், இன்னோவேட் அண்ட் எலிவேட் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அதனுடைய லோகோ. அதே மாதிரி இது வந்து ரொம்ப மீன் வளத்திற்கு உண்டான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படிங்கிறது பிஎஃப்எஸ்சி அப்படிங்கிறதும் அப்புறம் பிடெக் அப்படிங்கிறதும். சரியா, மொத்தம் 7 இடத்துல இருக்குது. சரி, இது வந்து யூஸ்வலாக மீன் வளம் சார்ந்த படிப்புகளில் எப்படி சார் சேரணும் அப்படின்னா, இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வெப்சைட் இருக்குது, தமிழ்நாடு ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி .ac.in. சரி, இது வந்து யூஜி அட்மிஷன் அந்த பர்டிகுலர் சைட்டில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் இது வந்து மீன்வள அறிவியல் படிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் முடிஞ்சு ஜூலையில் தான் நடக்கும். சரி, இதுக்கு வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து நிறைய நாள் கழித்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஏன்னா அவங்க அப்ளிகேஷனே நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டாக தான் கொடுப்பாங்க. கலந்தாய்வு ஜூலையில் தான் வரும், பார்த்துக்கலாம். சரி சார், இது படிக்கிறதுனால என்ன சார் யூஸ் அப்படின்னா, இது என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதாவது இந்த தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால பெரிய பெரிய ஹோட்டலில் இல்லாமல், அதாவது மீன்வளம் சார்ந்த அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ரைட்டுங்களா? இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 7 இடத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் நியூட்ரிஷன், ஃபுட் டெக்னாலஜி, இந்த மாதிரி இதில் நம்மளுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா? ரைட், இது வந்து ஜூலை மாதத்தில் தான் இது பண்ணுறாங்க. ரைட்டு. அப்புறம் பேராமெடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது என்ன சார் பேராமெடிக்கல் அப்படிங்கிறது? பேராமெடிக்கல் இஸ் நத்திங் பட் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் தான் பேராமெடிக்கல் அப்படிங்கிறோம். மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கிறது வந்து இந்த பேராமெடிக்கல் கேட்டகரியில் வந்தது. ஓகே, இப்போ பேராமெடிக்கல் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். இவங்க யார்? டாக்டர் முத்துலட்சுமி, தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர். இவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்த முதல் பெண் மருத்துவர். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவராக பணியாற்றினார். ஸோ இவங்க தான் வந்து முதல் தலைவராக பணியாற்றி உள்ளார். ஏன் சார் இதை போட்டிருக்கோம் அப்படின்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு மெடிக்கல் அப்படின்னால இவங்க ஃபோட்டோ போட்டிருக்கோம். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில இது மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறையா பேராமெடிக்கல் படிப்புகள்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ பேராமெடிக்கல் இருக்குது. அது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பாருங்கள், இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே இளங்கலை படிப்புகள். இளங்கலை படிப்புகளுக்கும் டிப்ளமோக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு போகிறதுக்கும் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு போனால் அவங்க ஒரு சர்டன் ரைட்ஸ் மட்டும்தான். பிஃபார்ம் அப்படிங்கிறது இது சைனிங் அத்தாரிட்டி. திடீர்னு ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறோம் அப்படின்னா இவர் சைன் இருந்தால் மட்டும்தான் வைக்கவே முடியும், பிஃபார்ம் முடித்தவங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பேராமெடிக்கல் இளங்கலை படிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இஸ் பிஃபார்ம் அப்படிங்கிறது, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இஸ் நத்திங் பட் மருந்தகம். அது வைக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸு இந்த பிஃபார்ம் முடித்தோம் அவங்களுக்கு தான் இருக்குது. அது வந்து பிஃபார்ம் அப்படிமா. அடுத்து வந்து பிஎஸ்சி நர்சிங். சார், பிஎஸ்சி நர்சிங் வந்து என்ன சார்? இல்லை சார், எனக்கு வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும், அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து நல்லா கேர் பண்ணி அவங்கள்ட்ட நிறையா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூ கேன் ப்ரிஃபர் பிஎஸ்சி நர்சிங்.
சார் பிஃபார்ம் வந்து என்னென்னா ஒன்லி மெடிசன் ஓரியன்ட், விச் மீன்ஸ் ஃபார்மசி இந்த உள்ள மெடிசன்ஸ் ஓரியன்ட் மட்டும் தான் பிஃபார்ம். பிஎஸ்சி நர்சிங்கிறது முதல்ல டாக்டருக்கு முன்னால் ஒருத்தர் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நர்ஸாக தான் இருக்கும். திடீர்னு வந்து ஒருத்தர் வராங்க, டக்குன்னு அவங்க ஒரு இதுக்காக வராங்கன்னா கேர் எடுத்து சார் நான் நிறைய சர்வீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி கேட்டகரி வந்துன்னா நம்ம பிஎஸ்சி நர்சிங் எடுத்து படிக்கலாம். சரி, அடுத்தது வந்து பிபிடிங்கிறது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அப்படிங்கிறது. அது என்ன சார் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அப்படின்னா முட நீக்கவியல் நிபுணர். இப்போ வந்து ஒருத்தருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வயது மூப்பின் காரணமாக மூட்டு வலி, கை கால் வலி எல்லாமே இருக்குது. ஸோ இதை வந்து அதை கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து அந்த பிபிடி முடிச்சு போனப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சில எக்ஸசைஸு இல்லை ஒரு சில அந்த தெரப்பி இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சரியாகணும். ஸோ இதெல்லாம் வந்துன்னா முட நீக்கவியல், அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி அப்படிங்கிறது. ஸோ இது முடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கை கால் வலி, மூட்டு வலி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. நெக்ஸ்ட்டு பிஏஎஸ்எல்பி. இப்போ வந்து இது ஆடியோ ஸ்பீச் லேர்னிங் ப்ராக்டிஸிங். அதாவது இப்போ காது கேட்காத, வாய் பேச இயலாத அந்த குழந்தைங்களுக்கு வந்து இது என்னென்னா இந்த பர்டிகுலர் இது கோர்ஸ் முடிச்சோங்க அப்படின்னா அதை வந்து தே கேன் டேக் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா ஸ்பெஷல் எஜுகேஷன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி இது வந்து முடித்தோம் அப்படின்னா இந்த பேஷண்ட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு பிஏஎஸ்எல்பி. அதாவது பெரிய டாக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் அது பிஎஸ்சி முடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரி தான் அவங்களோட நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் டாக்டரேட் அந்த எம்டி, எம்எஸ் அவங்க பிஏஎஸ்எல்பி, ஏஎஸ்எல்பி, எம்டி, ஏஎஸ்எல்பி இந்த மாதிரி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிஏஎஸ்எல்பி, ஆடியோ ஸ்பீச் லேர்னிங் ப்ராக்டிஸிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அப்படிங்கிறதுக்கும் அண்ட் இமேஜிங். ரேடியோகிராஃபினா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரேடியோகிராஃபி வேறு, ரேடியோ தெரப்பி வேறு. ரேடியோகிராஃபிங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங். ஸோ இது வந்து என்னென்னா அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துடும். இதுவும் வந்து இட்ஸ் நத்திங் பட் பேராமெடிக்கலில் ஒரு இளங்கலை படிப்பு, பேச்சுலர் ஆஃப் ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பேச்சுலர் ஆஃப் ரேடியோ தெரப்பி. சார் ரேடியோ தெரப்பிங்கிறது இஸ் நத்திங் பட் அதாவது ஒருத்தருக்கு தெரப்பி மூலமாக அந்த ஒரு பர்டிகுலர் இதை வந்து குணப்படுத்துறது. அது வந்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் அப்படிங்கிறது. கார்டியோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது, ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கோம், இந்த இதயம் வாழ்வு. ஸோ இல்லையா, அதை ஓரியன்டான படிப்புக்கான ஒரு இதுதான் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் அப்படிங்கிறது. அப்புறம் பிஓடி இஸ் நத்திங் பட் பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. அப்புறம் ஆப்டம் அப்படிமோ. ஆப்டம்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இட்ஸ் வெரி வெரி எசென்சியல். ஆப்டமிஸ்ட் அப்படின்னா ஆப்டமாலஜி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் கண்ணு சம்மந்தமாக. ஸோ அந்த இது படிக்கிறது, ஸ்டடி அபவுட் த ஐஸ். ஆப்டமாலஜிங்க அதை பேஸ் பண்ணது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் இது வந்து ஐ சர்ஜனுக்கு நீங்கள் துணையாக அவர் சொல்கிறத நீங்கள் அதனுடைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்டமில் முடித்தா. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. அது என்ன சார் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி? இப்போ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் முடித்தோம் அப்படின்னா மருத்துவக் கல்லூரியில் மெடிக்கல் லேப்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அதில் தான் எல்லாத்தோட இதுவும் வந்து அவங்களுடைய லேப் ஓரியன்ட் இது எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க. அது வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடித்தவங்க தான் அந்த பர்டிகுலர் இதை வந்து மெயின்டைன் பண்ணி டேட்டாஸ் வந்து கரெக்டாக இது பண்ணி ஒருத்தருடைய இதுவும் வந்து ஃபைலாக போட்டு வச்சுருப்பாங்க. ரைட்டுங்களா? இது வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இதுங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி. அது என்ன சார் கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி? கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜினால் நம்ம தான் சொல்லிடுறோம். கிரிட்டிக்கல்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஏதோ ஒரு இதில் வந்து வராங்க, ஒரு இதாகிடுச்சு, அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். ஸோ அந்த மாதிரி இதுனால் இந்த கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி வந்து முடித்தவங்க ஈஸியாக தே கேன் ஹேண்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் த டாக்டர்ஸ். அடுத்து வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. டயாலிசிஸ்னால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்படியே எகெயின் மறுபடியும் இது பண்ணுறதுக்கு பம்பிங் டயாலிசிஸ். இது வந்து பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். ஃபிசிஷியன்னா என்னது? அதாவது ஒரு மருத்துவர் இருக்கார் அப்படின்னா அந்த மருத்துவருக்கு அசிஸ்ட் அவர் சொல்கிறத அவர் கீழே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி, அவர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸஸ். நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி அசிஸ்டன்ட் ஆக்சிடெண்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர். ஸோ இது தெரிஞ்சிருக்கும், இந்த 108ன்னு சொல்லுவாங்க இல்லையா,
ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் வந்து இந்த பிஎஸ்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் முடிச்சவங்க மட்டும்தான் அந்த பர்டிகுலர் இதில் இருப்பாங்க. அந்த மாதிரி இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். அப்புறம் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நுரையீரல் சம்மந்தமான தெரப்பி. அந்த இதுக்கு படிக்கிறது வந்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படிமோ. அப்புறம் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்சஸ், இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோர்சஸ். நியூட்ரிஷன் அப்படின்னாவே உணவு சம்மந்தமான இது, என்னென்ன பண்ணணும், எவ்வளோ சாப்பிட்ணும், இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நீங்கள் சாப்பிட்ணும், இவ்வளோ கலோரி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறது இந்த பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸில். அது ஸ்டடி அபவுட் த பர்டிகுலர் கண்டென்ட். அப்புறம் பிஎஸ்சி நர்சிங் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிஎஸ்சி நர்சிங் அங்கேயும் கொடுத்துருக்கோம். அப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதுக்கு இவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க டாக்டரோட கைட்லைன்ஸோட. ஸோ இது தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி ஏற்கனவே நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். சரிங்களா, ரெண்டும் சேம் தான். சரி, இந்த பேராமெடிக்கல் படிப்பில் சேருவது எப்படி, அது தெரியணும்ல, அதான் முக்கியம். சரி, இது வந்து இந்த பேராமெடிக்கலில் சேர்கிறதுக்கு வந்து அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா இது டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச், இதை அதுக்கு கீழே தான் இது வருது. இந்த பர்டிகுலர் இதில் வந்து செலெக்ஷன் கமிட்டி வந்து டிஎம்இ அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net. அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .net. இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து என்னென்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், என்ன கோர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேராமெடிக்கல் வந்து கலந்தாய்வு வந்து செப்டம்பர் மாதத்தில் தான் இது தொடங்கும். ரைட்டா, இது வந்து என்ன பேஸில், மெரிட் லிஸ்ட்டு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் லிஸ்ட்டு வெளியிடப்படும். அப்போது பேஸ்ட் ஆன் த 12th மார்க் இந்த வலைதளத்தில் விண்ணப்பித்தலாம், கல்லூரியில் சேர்தல். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போயிட்டு, அப்போது எந்த வெப்சைட்டில், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போயிட்டு கலந்தாய்வுக்கு நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கும். ஓகேவா, சரி, இது வந்து பேராமெடிக்கல். போனால் என்னென்ன மாதிரி வேலை சார் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்கள், பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, மருந்து சார்ந்த படிப்புகள். பிஎஸ்சி நர்சிங், நர்ஸாக இருக்காங்க பாருங்கள். பிபிடி முடநீக்கவியல் ஃபிசியோதெரப்பி. பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, வாய் பேச இயலாத குழந்தைகள் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு சொல்லித்தர்றது மாதிரி ஒரு படிப்பு. அப்புறம் பிஎஸ்சி ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. பாருங்கள், கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்களா, இட்ஸ் நத்திங் பட் ஸ்கேன் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரேடியாலஜி. அது மூலமாக அந்த இது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கும், இமேஜிங் டெக்னாலஜி அதுக்கும் இந்த மாதிரி இது படிக்கலாம். அப்புறம் பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி. இப்போது பாருங்கள், பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜிக்கும் தெரப்பி டெக்னாலஜிக்கும் ஃபோட்டோவும் உங்களுக்கு டிஃபராக இருக்கும். ரைட்டுங்களா, இமேஜிங் டெக்னாலஜிங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்கேன் பண்ணி ஃபுல் ரிப்போர்ட்டை அவங்க பார்த்துட்ருக்கேன். இமேஜிங்னால் இப்போ ஃபோட்டோ நம்மளுக்கு இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவோட நெகட்டிவ் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். ரைட்டா, இதே பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிங்கிறது இஸ் என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் பிஎஸ்சி ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த டிப்ளமோ உண்டான படிப்புகள். ரைட், இப்போ இதுக்கு வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து இது இல்லாமல் இன்னும் நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது, மோர் தென் 50+. ஓகேவா, அப்புறம் இந்த பேராமெடிக்கல் கோர்சஸும் நம்ம படிக்கிறது நல்ல கல்லூரியை செலக்ட் பண்ணணும். எஸ்பெஷலி ப்ரைவேட் கல்லூரியெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் யோசித்து செலக்ட் பண்ணணும். அரசுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க, அரசு கல்லூரி. அதே மாதிரி ப்ரைவேட் கல்லூரிலாம் இருந்தால் மோர் தென் 1000 பெட்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி கல்லூரி எத்தனை வருஷமாக அந்த கல்லூரி இயங்கிட்டு இருக்குது, எத்தனை பேர் வந்து ஜாபு கிடைக்குது, என்ன மாதிரி அதில் பேராசிரியர் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அப்ரூவல் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பர்டிகுலர் கல்லூரியில் சேர்ந்தால் உங்களுக்கு யூஸ், இல்லைனா வேஸ்ட். அதே மாதிரி இந்த வெப்சைட் பேர் சொல்லியாச்சு, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .net அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போனால் நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் இதை வந்து இது பண்ணலாம். அப்புறம் ஒவ்வொரு இயரில் செப்டம்பர் மாதத்தில் தான் கலந்தாய்வே நடக்கும். சரி, அடுத்தது வந்து எல்லாத்துக்கும் ஒரு நாளாவது கருப்பு கலர் கோட்டு போட்டு படத்தில் வர்ற மாதிரி பேசணும் அப்படின்னு ஆசை இல்லையா. சரி, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ சட்ட படிப்புகள் அப்படிம்போம். அது என்ன சார் சட்ட படிப்புகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது யார், இது கஸ் பண்ணுங்க பார்ப்போம். இவருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன சார் சம்மந்தம் இருக்குது? ரைட், பார்ப்போம் யாருன்னு.
நீதிபதி கே சந்துரு சட்டப்படிப்பை முடித்து முன்னேறி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்துள்ளார். இப்போது இந்த சட்டப்படிப்புகள் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சார், இதனுடைய இது எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். சட்டப்படிப்புகள் இந்த ஃபோட்டோலே பாருங்கள், தராசுன்னு ஒரு சிம்பிளை போட்டிருக்கோம். தராசில் வந்து என்ன இருக்குது, ரெண்டு பக்கமும் சுட் பி ஈக்குவல், ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதாவது கொடுக்குற தீர்ப்பு வந்து ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரைட். அதாவது ஒரு சைடு வெயிட் அதிகமும் இல்லை, ஒரு சைடு வெயிட் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இட் சுட் பி ஈக்குவல், ரைட். சரி, இதில் வந்து என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். சரி, இது ஆக்சுவலாக சட்டக்கல்லூரி அப்படின்னு பார்த்தாவே தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் அதுதான் வந்து ஹெட்டு. அவங்களுக்கு கீழே வர்றது எல்லாமே தான் சட்டக்கல்லூரி. ஸோ அந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் எல்லா சட்டக்கல்லூரியும் இயங்குது. சரி, இது தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சட்டக்கல்லூரிகள் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 சட்டக்கல்லூரிகள். அப்புறம் இது வந்து கவர்மெண்ட் 15 பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சட்டக்கல்லூரிகள். கவர்மெண்ட்டுக்கும் ப்ரைவேட்டுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது என்ன சார் நிறைய டிஃப்ரென்ஸ்னால் ஃபீஸ் வைஸ், ரைட்டா, குவாலிட்டி வைஸ். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எப்பயுமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும். சரி, அது 15 சட்டக்கல்லூரிகள் என்னென்ன கோர்ஸு சார் கொடுக்குறாங்க, 9 சட்டக்கல்லூரியில் என்னென்ன கோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் பிபிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் பிகாம் எல்எல்பி அப்படின்னு சொல்லுவோம், பிசிஏ எல்எல்பி, ரைட்டு. சார் இப்போ வந்து இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வழக்குரைஞர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, வழக்கறிஞர். இது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. வழக்குரைஞர்னா வழக்கறிஞர்னா என்ன, இது உங்களுக்கு உண்டான ஒரு கேள்வி. தேடுங்க, என்னன்னு தேடி கண்டுபிடிங்க, ரைட்டா. சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இது எடுத்து கேஸ் எடுத்து அது வாதாடுவாங்க, ஒரு சிலர் கேஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க ஜாலியாக வந்து ஒரு கம்பெனி சைடு இந்த மாதிரி தான் அவங்க இது இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. இப்போ இங்கேயே பார்த்துருக்கோம் 4 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் சொல்லியிருக்காங்க. பிஏ எல்எல்பி ஹார்ன்ஸ்ன்னு போட்டிருக்கோம், விச் மீன்ஸ் ஹானர்ஸ். பிபிஏ எல்எல்பி ஹானர்ஸ், பிகாம் எல்எல்பி ஹானர்ஸ், பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ். சார் இதில் யார் சார் எலிஜிபிள்? +2ல் என்ன முடிச்சிருந்தா இது போக முடியும், +2ல் எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தா இது போக முடியும் அப்படின்னா, +2ல் வந்து ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் இருந்தாலும் சரி, சயின்ஸ் ஸ்ட்ரீம் இருந்தாலும் தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை த லா கோர்சஸ். இந்த 4 கோர்ஸில் பிசிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து இந்த சயின்ஸ், தோஸ் ஹூ ஆர் கம்ப்ளீட் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி கேட்டகரி வந்து பிசிஏ எல்எல்பி ஹானர்ஸ் படிக்கலாம். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா பிகாம் எல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிஎல்பி, விச் மீன்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், தோஸ் ஹூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம், அவங்க வந்து இந்த 3 கேட்டகரியை படிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வெப்சைட் வந்து எப்படி சார் அப்படின்னு சொல்லணும்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகம். அது என்ன சார் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர், அது அப்படியே இங்கிலீஷில் நம்ம சொன்னால் என்ன வரும், தமிழ்நாடு டி, தமிழ்நாடு டிஎன், கரெக்டாக, டாக்டர் டி, அப்புறம் அம்பேத்கர் ஏ, அப்புறம் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, ரைட். அதுக்கு அதனுடைய வெப்சைட் பார்க்கலாம், எந்த வெப்சைட்டுன்னு. சட்டப்படிப்புகளை சேருவது எப்படி பாருங்கள், போட்டிருக்கா, ஹவு டு அப்ளை லா அட்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் டெமோ. இந்த மாதிரி தான் அந்த வெப்சைட் இருக்கும். வெப்சைட்டில் பாருங்கள், இந்த பக்கம் டாக்டர் அம்பேத்கரோட பேர், அப்புறம் எத்தனை வருஷம், இது லெஃப்ட் சைடு வருது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர். இந்த வெப்சைட்டில் போயிட்டு https www.tndalu.ac.in தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி .ac.in. சரியா? அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டப்பல்கலைக்கழகத்தில் கலந்தாய்வு வந்து ஜூன் மாதத்தில் தான் தொடங்கும், ரைட்டுங்களா? சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிசல்ட்டு வந்த உடனே அது வந்து இவங்க கால்ஃபர் பண்ணுவாங்க, TNDALU, அதில் வந்து நம்ம போகணும். இது வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ் வந்து முழுக்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழ் இயங்கிறதுக்கான கோர்ஸ் மட்டும்தான். இல்லை சார், நான் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற லா யூனிவர்சிட்டியில் நான் வந்து சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு நுழைவுத் தேர்வு இருக்குது. அது வந்து நீங்கள் எழுதினா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் கோர்ஸில் வந்து சேர்ந்து நீங்கள் படிக்க முடியும். இது வந்து முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற
தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அதில் மட்டும் சேர்ந்து படிக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணணும். இதனுடைய கலந்தாய் வந்து ஜூன் மாதத்தில் தொடங்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சட்டப்படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேட்டகரி சொல்லியிருந்தோம். 4 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா பிஏஎல்எல்பி, பிபிஏஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பிசிஎல்எல்பிங்கிறது இட்ஸ் என்டர்லி டிஃபர். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டல் உங்களுக்கு வந்து படித்து முடிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவு வந்து அரசு கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறது சாலச் சிறந்தது. அந்த பையனை இந்த சட்டக்கல்லூரி அரசு கல்லூரி இருக்கு இல்லையா, அதில் சேர்ந்து படிக்கிறது பியூர் மெரிட். இதுக்கு வந்து வயது வரம்பு இருக்கா சார்னா வயது வரம்பு இல்லை. எந்த வயது சார்ந்தவங்களும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் த மெரிட், உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய எந்த பிரிவு சேர்ந்துருக்கீங்களோ அந்த பிரிவு பேஸ்ட் ஆன் உங்களுடைய மார்க். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய சீட்டே வந்து அலாட் பண்ணுறாங்க. அதனால் யாருக்கு விருப்பம் இருந்தாலும் இந்த சட்டக்கல்லூரியில் இந்த பர்டிகுலர் இதில் எப்போ கால் ஃபார் பண்ணுறாங்களோ அதில் வந்து நீங்கள் போட்டு சேர்ந்து படிக்கலாம். அதேமாதிரி ஒரு சில ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இது மாதிரிலாம் பண்ணுறாங்க, கோர்சஸ்லாம் தராங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் படிக்கிறது அப்ரூவல் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா அது மாதிரி நிறையா படிச்சுட்டு அப்ரூவல் இல்லாமல் பணமும் வேஸ்ட்டு, வருஷமும் வேஸ்ட்டு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரு இதை வந்து பர்டிகுலராக நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி நான் ஏற்கனவே மறுபடியும் அதை உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புவது என்னென்னா, படிப்பை காட்டிலும் கல்லூரி, கோர்ஸை காட்டிலும் இன்ஸ்டியூஷன். இதுதான், இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். படிப்பு நல்ல கோர்ஸ் கிடைக்குது சார், பக்கத்தில் இருக்கிற ஒரு காலேஜிலே நான் என்ன கேட்கணும் அந்த கோர்ஸ் கொடுக்குறாங்க, என் ஃப்ரெண்டெல்லாம் அங்கே தான் போய் சேர்ந்துருக்காங்க, அப்படியெல்லாம் போய் சேர்றதுக்கு வந்து வேஸ்ட்டு. நல்ல இன்ஸ்டியூஷன் சார், அது வந்து பக்காவான இன்ஸ்டியூஷன் நேம் சார், ஆனால் அதில் வெறும் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் தான் சார் தராங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து படிக்கிறது சூப்பர். பிஏலேயே ஒரு கோர்ஸ் தராங்க சார் சூப்பர்னா சூப்பர், எடுத்து படிங்க. அதேமாதிரி உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், அதாவது இது இல்லாமல் சார் எனக்கு வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கோர்சஸ் எடுத்து படிக்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பு. எஸ்பெஷலி பிஏல ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோசியாலஜி, இதெல்லாம் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா உங்களுடைய அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் உங்களுடைய இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இந்த காணொளியில் பார்த்ததை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.